இந்த காயங்களை கையாளுவது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே இந்த காயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மை காயப்படுத்துவார். அதுவும் நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது கூட அது நமக்கு ரொம்ப வலிக்காது. அது நமக்கு நிறைய நேரத்தில் கோபமாக வெளிப்படும். இப்போ வெளியில் யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம கோபமாக அந்த நேரத்திலே அந்த காயத்தை நம்ம தீர்த்துக்குவோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அதை நிறைய பேருக்கு சரியாக கையாள தெரியாததுனால தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்து கொண்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காயத்தை சரியாக நீங்க கையாள தெரியல அப்படின்னு சொன்னா உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க. நீங்க பயன்பட முடியாது, நீங்க வளர முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை கூட உங்களால நிறைவேற்ற முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நிறைய காயத்தை நீங்க அதை கையாள்வதற்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா ஆண்டவர் தரணும். நான் நம்புறேன் இந்த உபவாச ஜபத்துல நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் தருவார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு காயம் அல்ல, ஆண்டவருக்கு பல கோடி காயங்கள். தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் காயப்பட்டார். சரீரத்தில் காயப்பட்டது மட்டுமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்களால, தான் நன்மை செய்தவர்களால கூட ஆண்டவர் காயப்பட்டார். அதான் யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டி கொடுக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சிநேகிதனே சிநேகிதனே முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய். அப்போ இது ஆண்டவரை எவ்வளவு தூரம் ஆண்டவரை காயப்படுத்துச்சுன்னு பாருங்க. இல்லைன்னா அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலிருந்து அப்படி வராது. சிநேகிதனே முத்தத்தினாலவா என்ன காட்டி கொடுக்கிற? அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார். 12 பேர்ல ஆண்டவருக்கு அந்த பண பொறுப்பை யூதாஸ் காரியத்தினுடைய கையில கொடுத்திருந்தார். ஏற்கனவே யூதாஸ் காரியத்தினுடைய பின்னணி ரொம்ப ஒரு மோசமான பின்னணி. சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இவனை எடுக்காதீங்க, இவன் வேண்டாம், இவன் என்னைக்குனாலும் அவன் வேலையை காமிப்பான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையுமே ஆண்டவர் தெரிந்திருந்தும், யூதாஸ் காரியோத்து யாரு, அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவனை தான் கூட வச்சிருந்து ஒரு பெரிய பொறுப்பு அவன் மேல கொடுத்து கடைசியில் அவன் தன்னை விற்று அவன் பணத்தை வாங்குறான். ஆனா முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். ஏன்னா பொதுவாக அவங்க இயேசுவை அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நிறைய இடங்கள்ல மறைஞ்சே இருந்தார், அவருக்கு தெரியாம இருந்தார். இப்போ அவரை காட்டி கொடுக்கும் போது அவர் வருத்தப்படுறார், அவர் ரொம்ப காயப்பட்டார். சிலுவையில் இருக்கிற கள்ளனெல்லாம் ஆண்டவரை திட்டலாமா? கள்ளனெல்லாம் அவன் எம்மாத்திரம், கர்த்தர் எம்மாத்திரம். நினைச்சு பாருங்களேன். அவன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிற கள்ளன் ஆண்டவரை பார்த்தா அவ்வளோ கேவலமா திட்டுறான். பக்கத்துல இருக்கிற இன்னொரு கள்ளனுக்கு கோபம் வருது. என்ன பேசிட்டு இருக்கிற? அவரை போய் என்ன பேசுற நீ அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நாமோ நியாயப்படி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அவர் ஒரு குற்றமும் செய்யவே இல்லை, அவர் குற்றவாளி கிடையாது அப்படின்றான் பாருங்களேன். அப்போ அவன் ஒரு காயப்படுத்துறான். இன்னொன்னு பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, ஆண்டவரை சிலுவையில அடிக்கும் போது வழிப்போக்கர்கள் இருக்காங்க பாருங்களேன். வழி நடக்கிறவர்கள் எட்டி பார்த்து காரி துப்புனாங்களாமா. நிறைய பேர் நீ இயேசுவானா இறங்கி கீழே வந்துட வேண்டியதானே, நீ எதுக்கு சிலுவையில் இருக்கிற, நீ தான் பெரிய அற்புதம் பண்ணவனாச்சே. அப்போ இத்தனை காயங்கள் அவருடைய இருதயத்தில் இருந்த போதிலும் அவர் என்ன சொன்னார்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இந்த ஜபத்துல நீங்க யாராவது ஒருத்தர் காயங்களை உங்களுக்கு கையாள தெரியாம இருக்கலாம். பாஸ்டர், என்னை ரொம்ப காயப்படுத்தினார் என் கணவன்,
என் மனைவி என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் பிள்ளை என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க என்ன காயப்படுத்தினாங்க, என்னுடைய மேனேஜர் என்ன காயப்படுத்தினாங்க, நான் உதவி செய்கிற நபர் என்ன காயப்படுத்தினாங்க. அதனால நான் ஹெல்ப் பண்றதை விட்டுட்டேன், அதனால நான் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அதனால நான் சாப்பாடாக்கி கொடுக்கறதை விட்டுட்டேன். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலர் தங்களுடைய மனதிலே காயப்பட்ட உடனேயே அவர்களுடைய கேரக்டரே அவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க, அவங்க மாத்திடுறாங்க தங்களே. நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல மதிப்பிற்குரிய ஒரு ஹெட் மாஸ்டர் சந்திச்சேன். ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவங்க ரொம்ப அழகா அந்த ஸ்கூலை நடத்தினாங்க. அவங்க ஆனால் திடீரென்று அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு கடந்து ஒரு 6-7 வருஷமா எந்த வேலைக்குமே போகாம எதையுமே பண்ணாம வீட்டுக்குள்ள அமைதியா அப்படியே அடைஞ்சு கிடந்தாங்க. அப்போ ஆனா அவங்க ஒரு பெரிய டேலண்ட் உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்கள போய் நான் சந்திக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. நீங்க சரி ஹெட் மாஸ்டர் வேலையை தான் விட்டுட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல, நீங்க வேற ஏதாவது ஒரு டியூஷனாவது ஆரம்பிக்கலாம்ல, உங்க மூலமா படிச்ச பிள்ளைங்க எத்தனை பேரு இன்னைக்கு எந்தெந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இனி இந்த உதவி செய்யறது, படிக்க வைக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஜோலிக்கும் நான் போகவே மாட்டேன். நான் எழுதிட்டேன், என்னுடைய இருதயத்தில் நான் ஸ்ட்ராங்கா எழுதிட்டேன், செத்தா கூட இனி நான் அந்த வேலை செய்ய மாட்டேன். எனக்கு குடும்பம், நான் அவ்வளவுதான் சமைக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு நீங்க இந்த இந்த வேலையை வெறுக்கிறதற்கு காரணம் என்ன? அது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூலோட ஓனர், இவங்க ஹெட் மாஸ்டர், அந்த ஸ்கூலோட ஓனர். அந்த ஓனர் ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு என்ன சொன்னாராமா, நீ இத்தனை வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ரிசல்ட்ல நீ கோட்டை விட்டல்ல, ஏன் தூங்கிட்டு இருந்தியா இல்ல வேற ஏதாவது பாத்தியா? இந்த வருஷம் ரிசல்ட் என்ன இவ்வளவு மோசமா இருக்குது? இத்தனை ஆண்டுகளும் அந்த பட்டணத்திலேயே அந்த ஸ்கூலை நம்பர் 1 ரிசல்ட்ல வச்சிருந்தவங்க, இந்த ஒரு வருஷம் அவர்களுடைய சரீரம் கொஞ்சம் பலவீனப்பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாம முடியாம அவங்க சென்டம் கொண்டு வர முடியல, ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் கொண்டு வர முடியல. அதனால அந்த ஓனர் அப்படி எப்படி என்ன திட்டலாம்? அந்த ஸ்கூலை வளர்த்தினவன் நான், இத்தனை ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க, நான் இன்னைக்கு இத்தனை ஸ்டூடெண்டா மாத்தி இருக்கிறேன், எப்படி அவர் என்ன பார்த்து கேட்கலாம்? என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நான் எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா? நான் எத்தனை நாள் தூங்காம இருந்தேன் தெரியுமா? நான் எத்தனை நாள் அதற்காக அலைஞ்சேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு வைக்க கொடுக்கல பிரதர், நான் எங்க வீட்டுக்காரரை கூட கவனிக்கல பிரதர், ஸ்கூலு ஸ்கூலு ஸ்கூலுன்னு அவ்வளவு தூரம் நாயா பேயா அலைஞ்சேன். ஆனா 1 இயர் ரிசல்ட் பார்க்காத உடனே அந்த மனுஷன் இப்படி சொன்னால, எனக்கு ரொம்ப பெரிய காயம். அதுல முடிவு பண்ணிட்டேன், இனி இவங்களுக்காகவோ யாருக்காகவோ நான் உழைக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டேன் நான். அப்போ நம்ம நம்முடைய மதிப்பு இல்லைன்னா நம்முடைய தியாகங்கள் சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு தெரியாம நம்மளை வார்த்தையினால நம்மளை கொல்லும் போது, நம்மளை காயப்படுத்தும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னை இவ்வளவு காயப்படுத்துறல்ல, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் வாழணும், நான் ஏன் பண்ணணும்? ஒன்னு நினைச்சுக்குங்க, உங்க காயங்களை நீங்க கையாள தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கான பேருடைய காயத்தை கட்டுவீங்க. உங்களுக்கு காயங்கள் ஏன் வருது தெரியுமா? நீங்க காயப்படுறதற்கு காரணம், நீங்க அந்த காயப்பட்டு நீங்க சோர்ந்து போய் உட்கார்வதற்காக அல்ல. அந்த காயங்களின் நிமித்தம் யாரோ ஒருத்தரை நீங்க கட்டணும், அந்த காயங்கள் நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும், அந்த காயங்களின் நிமித்தம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக தான் உங்களுக்கு காயங்கள் உண்டாகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பாஸ்டர் உண்மையிலேயே அப்படிதான் பாஸ்டர், நான் 5 வருஷம் ஆகுது என் வீட்டுக்கு முழு மனசோட சாப்பாடாக்கி போட்டு, நான் ஒரு 6 வருஷம் ஆகுது உண்மையா என் கணவனாருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து, இல்லைன்னா என் மனைவியை நேசிச்சு என்ன அவ்வளவு காயப்படுத்தினாங்க.
அதனால இப்ப நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். நான் எனக்குள்ள இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி யார் இந்த ஜபத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல உன் காயங்களை நீங்கள் மறந்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய காயங்களை கையாளுவதற்கு எனக்கு கிருபையா இருப்பீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை யார் காயப்படுத்தினாலும், நான் நேசித்தவர்கள் என்னை காயப்படுத்தினாலும், அதான் நிறைய பேர் இந்த காயப்பட்டதுனால அவர்களுக்கு அவர்களே நிறைய பேர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. யாருக்கு சொல்லுங்களேன்? இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, இந்த காதல் தோல்வி அடைஞ்சவங்க, காதல் தோல்வி அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னா அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பண்ணிக்கிறேன்? என்ன நேசிக்கல, நான் இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கே நான் விரும்பல, நான் பேசாம செத்துறேன் அப்படின்னு போய் இது தன்னை அந்த மாதிரி தற்கொலை பண்ணிவாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. யாருக்கு? ஹலோ, புரியுதுல்ல? இந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என் சொந்தத்தில் ஒருத்தர் கூட பார்த்துருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 வயது. அவருடைய வீட்டில் அவர் மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருக்காரு. அவருக்கு சொத்து இருக்கு, வீடு இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே அவருக்கு இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அவங்க இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட, இவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு, நீங்கள் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னா, நாங்கள் தான் நிறைய பொண்ணு பார்த்தோம், வேணான்றான் அப்படின்னு. ஏன் வேணான்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணு அவரை ஏமாத்திருச்சாங்க. அவர் ரொம்ப நேசித்த, அவர் ரொம்ப விரும்பின, அவரு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி காதலிச்ச ஒரு பொண்ணு அவரை வேண்டாம், நீ குள்ளமா இருக்க அப்படின்னு நினைச்சு அவரை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தி விட்டுட்டு போன உடனே ஒரு முடிவெடுத்தாராமா, இனி நானு கல்யாணமே. இப்படி யாராவது இருக்கீங்களா இங்க? ஏன்னா இன்னொருத்தர் காயப்படுத்துகிறதுக்காக நம்மளை நாமே என்ன பண்ணிடக்கூடாது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நீங்க உங்களையே பனிஷ்மெண்ட் கொடுத்துறாதீங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஆமேன். இந்த அம்மாங்க நிறைய நேரத்தில் உங்களுக்கு பிரியாணி நல்லா பண்ண தெரியணும் வைங்களேன். ரொம்ப ஆசையா ஒரு நாள் சர்ப்ரைஸா உங்க கணவனாருக்கு பிரியாணி செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அதுக்காக நீங்களே கடைக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சிக்கன் வாங்கி இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது அவருக்கு பிரியாணி ரெடியா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்க. அவ்வளவுதான், பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க. சூப்பரா பிரியாணி வந்திருக்குது, சாயந்தரமா வந்திருக்கிறாரு. எடுத்து அப்படியே தட்டுல வச்சு நீங்க கொடுக்குறீங்க. உங்க கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா, தட்டுல வச்சோன்னா அவர் என்ன சொல்லணும்னா, சார் என்ன இன்னைக்கு பிரியாணி எல்லாம் பண்ணிருக்கிற, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க தட்டுல எடுத்து வைக்கும் போது ஒரு உணர்ச்சியுமே இல்லாம ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற உடனே தண்ணியை கொண்டு வச்சிடுறீங்களா? வச்ச உடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு, நான் பிரியாணி பண்ணேன் அப்படின்னு. ஏன், யார் கேட்டா உன்கிட்ட இன்னைக்கு பிரியாணி பண்ணணும்னு? என்ன இப்போ இன்னைக்கு என்ன பிறந்த நாளா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு அந்த பிரியாணியை தின்னுட்டு இருக்கும் போதே உங்க மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தா, நீங்க எரிஞ்சு விழும்போதே ஒண்ணு முடிவெடுப்பீங்க, டேய் சாகிற வரைக்கும் உனக்கு பிரியாணி இல்லடா. நீ நான் எவ்வளவு ஆசையா எவ்வளவு விருப்பத்தோட எத்தனை இஷ்டமா போய் நீங்க வாய் நிறைய ருசிச்சு சாப்பிடணுன்றதுக்காக அவ்வளவு கற்பனை பண்ணி கொண்டு முன்னாடி தட்டுல வச்சா அந்த பிரியாணியே தின்னுட்டு என்னையே திட்டுறியா? அப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பாராத விதமாய் நமக்கு ஏற்பட்ட ஒரு காயம். அப்போ இந்த காயம் நம்முடைய மனசுல வந்த உடனே, யாராவது ஒருத்தர் காயப்படுத்தின உடனே நம்முடைய கேரக்டர்
மொத்தமா அப்படியே சேஞ்ச் ஆயிருது. இல்ல நான் பண்ண மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். அடுத்த டைம் வந்து கேட்டா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு பிரியாணி செய்யவே தெரிஞ்சிருந்தா கூட எனக்கெல்லாம் அதெல்லாம் வராதியா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேயா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கேரக்டர் இன்னொருத்தர் உங்களை காயப்படுத்துறதுனால உங்களுடைய கேரக்டரோ உங்களுடைய தரிசனமோ அது ஸ்டாப் ஆகி நிக்குமே. ஆனால் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாவே இருந்துட முடியாது. தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர், கிருபைகளை கொடுத்தவர் கர்த்தர். நான் நம்புறேன் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒண்ணுமே செய்யாம ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு தங்களுடைய எல்லா கிருபைகளையும் வீணடிச்சு ஒண்ணுமே யூஸ் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு மனுஷன் யாரோ ஒரு மனுஷி தன்னை காயப்படுத்துறத மனசுல வச்சுட்டு தங்களுடைய எதிர்காலத்தையே வீணடிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஜெபத்தில் அப்படி யாராவது ஒருத்தர் இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து நீங்க மனம் திரும்புங்க. காயம் அப்படின்னு சொல்றது வந்து அதான், யார் நீங்க பயன்படுவீர்களோ, யார் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக காயம் இருக்கத்தான். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்துக்கு தான், காய்க்காத மரத்திற்கு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, காய்ச்ச மரத்துக்கு மட்டும்தான் கல்லடி, காய்க்காத மரத்திற்கு கல்லடியே கிடையாது.